கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கலிபோர்னியாவினுடைய மொஹாக் பாலைவனத்திலே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் இந்த நிலப்பரப்பு முற்றிலும் வறண்டதாக தோன்றும். வெறும் மணல், பாறை, மிகவும் சூடான வெப்பநிலை மற்றும் கருகிய புதர்கள் மட்டுமே இங்கு காணப்படும். இங்கு எதுவும் வளர்வதும் கிடையாது. இந்த வழியாக செல்லுகின்ற சுற்றுலா பயணிகள் வெறுமையை மட்டுமே பார்ப்பார்கள். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளிர்கால மழை இந்த பாலைவன தரையை நனைக்கும் போது வெப்பநிலை மிதமாகிறது. திடீரென்று ஒரு நாள் பல்லாயிரக்கணக்கான காட்டுப்பூக்கள் கிட்டத்தட்ட ஒரே இரவில் தங்கம், ஊதா மற்றும் சிகப்பு நிறங்களில் பூக்க தொடங்குகின்றன. பார்த்தவர்களே, ஒன்றுமில்லாத இந்த பாலைவன மேற்பரப்பின் கீழ் அந்த காட்டுப்பூக்களினுடைய விதைகள் பல ஆண்டுகளாக உயிர் கொடுக்கும் தன்மையோடு இருந்திருக்கின்றன. தாவரவியல் வல்லுநர்கள் இதை சூப்பர் ப்ளூம் என்று அழைக்கிறார்கள். பாலைவனம் தன்னில் மறைந்திருந்ததை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இங்கு வெளிப்படுகின்றது. இதைத்தான் இன்றைய தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தவக்காலம் நம்மை இத்தகைய ஒரு பாலைவன அனுபவத்திற்குள் அழைத்து செல்கின்றது. இங்கு புதியதாக எதுவும் உருவாக்குவதில்லை. மாறாக இது எப்போதும் நம்மிலே இருப்பதை வெளிப்படுத்தி காட்டி நம் வாழ்வை பற்றி சிந்தித்து அதில் ஒரு மாற்றம் காண அழைப்பு தருகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னுடைய திருமுழுக்கிற்கு பிறகு தூய ஆவியால் பாலைவனத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் அலகையால் 3 முறை சோதிக்கப்பட்டார். இந்த 3 சோதனைகளும் மனித வாழ்வினுடைய அங்கமான உடல், உள்ளம் மற்றும் ஆன்மாவிற்கு ஏற்படும் சோதனைகளை சிந்தித்து பார்ப்பதற்கு அழைப்பு தருகின்றது. இயேசுவினுடைய முதல் சோதனை இது உடலுக்கான சோதனை. உணவு மனிதரின் அடிப்படையான உடல் தேவை. இயேசு 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 2வது வசனம். இது இயேசு முழு மனிதராக வாழ்ந்தார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அதனால்தான் அலகை, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும். 4வது அதிகாரம் 3வது வசனம். இயேசுவின் உடல் பசியை இங்கு இது சோதிக்கிறது. ஆக இயேசுவின் முதல் சோதனை உடலுக்கானது. இன்றைய முதல் வாசகத்திலே ஏவாள் கனியை உண்பதற்கு சுவையானதாகவும், கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும், அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை காண்கிறார். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 6வது வசனம். இங்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு கனி சுவையாக, கண்களுக்கு களிப்பூட்டுவதாக தோன்றியது. இங்கு பிரச்சனை கனி அல்ல, மாறாக அதன் வழியாய் வந்த அவர்களுடைய உடலுக்கான சோதனை. பழைய ஏற்பாட்டில் ஏசா தனது தலைமகன் உரிமையை கொஞ்சம் அப்பம் மற்றும் பயிற்றங்குழுக்காக விற்றதனுடைய காரணம் உடல் பசி என்னும் சோதனை தான். தொடக்கம் 25வது அதிகாரம் 30 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தை பகுதிகள். பாலைவனத்தில் இஸ்ராயல் மக்கள் உண்ண மன்னா இருந்தும் நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது என்று ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்ததனுடைய காரணம் உடலுக்கான சோதனை தான். எண்ணிக்கை 11வது அதிகாரம் 4 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவர்களுக்கு இறைவன் தந்த சுதந்திரத்தை விட மற்றும் அவர் மேற்கொண்ட உடன்படிக்கை விட உடலால் ஏற்பட்ட சோதனை மேலானதாக மாறுகின்றது. அன்பானவர்களே, இன்று நாம் உடலை திருப்திப்படுத்துகின்ற ஒரு கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பணம் குறைவாக இருந்தாலும், சில உணவுகள் நம் உடலுக்கு தீங்கு விளைவித்தாலும், அல்லது மருத்துவர்கள் இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது என சொல்லி இருந்தாலும், நம் உடலுக்கான சோதனை, அதாவது நம்முடைய ஆசை நம்மை விடுவதில்லை.
இதனால்தான் திருச்சபை நமக்கு இந்த தவ காலத்தை தருகின்றது. நோன்பு என்பது நம்முடைய உடலை தண்டிப்பதற்கல்ல, மாறாக சோதனைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய உள்ளத்தை உருவாக்க. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வ. மத்தேயு 4:4 என இயேசு இணைச்சட்ட நூல் 8:3 மேற்கோள் காட்டி இந்த முதல் சோதனையை எதிர்கொண்டது போல நாமும் நமது உணவு என்னும் உடல் சோதனையை வெல்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற இரண்டாவது சோதனை உள்ளத்துக்கான சோதனை. இரண்டாவது சோதனையில் அழகு இயேசுவை கோவிலுடைய உச்சிக்கு, அதாவது எருசலேமினுடைய ஒரு புனிதமான இடத்திற்கு அழைத்து சென்று, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்கிறது. மத்தேயு 4:6. இங்கு அழகை புத்திசாலித்தனமாக திருப்பாடல் 91, 11 மற்றும் 12 மேற்கோள் காட்டி, அதாவது கடவுளின் சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சோதிக்கிறது. இங்கு உடலை சோதிப்பதிலிருந்து உள்ளத்தை சோதிப்பதற்கான முயற்சி நடைபெறுகிறது. அழகை இயேசுவிடம் நீர் யார் என நிரூபித்து காட்டு என சோதிக்கிறது. இது இயேசுவினுடைய இறை நிலையை சோதிக்கின்ற ஒரு உள்ளத்திற்கான சோதனை. அன்று ஏதேன் தோட்டத்தில் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்று சொன்னது உண்மையா என அது கேட்கிறது. தொடக்க நூல் 3:1. இங்கு அழகை உள்ளத்தின் உண்மையை சோதிக்க தொடங்குகிறது. கடவுளின் வார்த்தையை கேள்வி கேட்டு மனித உள்ளத்தை அது சோதிக்கிறது. பாலைவனத்தில் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று கேட்கின்றனர். விடுதலை பயணம் 17:7. இது அவர்களுடைய உள்ளங்கள் சோதிக்கப்பட்டிருப்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றன. அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய வாழ்வு இத்தகைய உள்ளத்து சோதனைகளில் மூழ்கி கிடக்கிறது. நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும், நான் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என நான் என்ற சுயநலத்தால், அதாவது தற்பெருமையால் நம்மை நிரூபிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக பலரை பழி வாங்கி கொண்டிருக்கின்றோம், பலரை இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். சுயநலம், ஆணவம், அகங்காரம் மற்றும் தற்பெருமை என்னும் உள்ளத்து சோதனைகளுக்கு நாம் இன்று அடிமையாக்கி இருக்கின்றோம். இவை இயேசுவையும் அவர் நமக்கு காட்டுகின்ற அன்பின் மற்றும் சிலுவையின் வழியையும் நாம் பின்பற்ற தடையாக இருப்பவர். அதனால்தான் பேதுருவை கூட இயேசு, என் கண் முன்னில்லாதி சாத்தானே, நீ எனக்கு தடையாக இருக்கின்றாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகின்றாய். மத்தேயு 16:23 குறிப்பிடுகின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். மத்தேயு 4:7 என இயேசு மீண்டும் இணைச்சட்ட நூலை 6:16 மேற்கோள் காட்டி தனது இந்த இரண்டாவது உள்ளத்து சோதனையை சாதனையாக்க மாற்றியது போல நாமும் சுயநலம் என்னும் உள்ளத்து சோதனையிலிருந்து பொதுநலம் என்னும் இயேசுவின் வாழ்வுக்கு கடந்து செல்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். மூன்றாவதாக ஆன்மாவிற்கான சோதனை. இயேசுவினுடைய பாலைவன அனுபவத்தில் அழகை, நீ நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். மத்திய நற்செய்தி 4:9 என இயேசுவுக்கு மூன்றாவது சோதனையை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இங்கு வணங்குதல் ஆன்மாவினுடைய அடிப்படையான ஒரு நிலை. இது இறைவனுக்கு அர்ப்பணமாக்கப்பட வேண்டும். அது இங்கு சோதிக்கப்படுகிறது. அதனால்தான் இயேசுவின் இந்த மூன்றாவது சோதனை ஆன்மாவிற்கான சோதனையாக சிந்தனையாக்கப்படுகிறது. அழகை ஏவாளிடம், நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். தொடக்க நூல் 3:5 குறிப்பிடுகின்றது. இங்கு சோதனை ஏவாளின் ஆன்மாவிற்கானது. இது கடவுளை இறக்கி தன்னை உயர்த்துவதாக இருக்கின்றது. சீனாய் மலையடிவாரத்தில் இஸ்ராயல் மக்கள் தங்க கன்றை உருவாக்கியது ஆன்மா சோதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு. சாலமோன் தன் இறை நம்பிக்கையை வெளிநாட்டு மனைவிகளால் இழந்தது
1 அரசர்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். 12 ஒருவரான யூதாசு 30 வெள்ளிக்காசுகளுக்காக தனது சீடத்துவத்தை இழந்தது. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 15வது வசனம். என இவை அனைத்தும் ஆன்மா சோதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கடவுள் ஒருவரே மற்றும் அவர் மட்டுமே வணக்கத்திற்கு உரியவர். கடவுள் மட்டுமே நமது வாழ்வு என்னும் நமது கிறிஸ்தவ விசுவாசம் இந்த உலகின் மாயைகளால் சோதிக்கப்படுகின்ற போது நாமும் இத்தகைய ஆன்மாவிற்கான சோதனையால் மூழ்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, பணம், பொருள், பதவி மற்றும் சிற்றின்ப ஆசைகளுக்காக இறைவனை மறந்து வெறுத்து ஒதுக்கும் போதெல்லாம் நாம் இத்தகைய ஆன்மாவின் சோதனையால் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். நீரும் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு சேவை செய்வீர். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். என இயேசு எடுத்துரைத்த அதே வார்த்தைகளை நாமும் உள்ளத்திலும் வாழ்விலும் ஏற்று ஆன்மாவின் சோதனைகளை வெற்றி கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் எப்படி ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளாக்கப்பட்டார்களோ அப்படியே ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலால் பலர் நேர்மையாளராக ஆக்கப்படுவார்கள். ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் குறிப்பிடுகின்றார். ஆம், இங்கு நாம் 2 விதமான சோதனைகளை சிந்தித்து பார்த்தோம். சோதனையால் ஆதாம் ஒரு தோட்டத்தில் விழுந்தார். இயேசு சோதனையிலும் ஒரு பாலைவனத்தில் உறுதியாக நின்றார். ஆதாமும் ஏவாளும் எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் மேலும் பெற்றுக்கொள்ள ஆசை கொண்டார்கள். ஆனால் இயேசு எதையும் வைத்திருக்கவில்லை மற்றும் எல்லாவற்றையும் அவர் சமர்ப்பிக்கின்றார். ஆதாம் உடல், உள்ளம் மற்றும் ஆன்மாவின் சோதனைகளால் தோல்வியுற்றார். இயேசு உடல், உள்ளம் மற்றும் ஆன்மா என்னும் சோதனைகளில் வெற்றி பெற்றார். இயேசு தமக்காக மட்டும் சோதனையை கடக்கவில்லை, மாறாக நமக்காக அதை கடந்தார். அவர் புதிய ஆதாமாக மாறினார். முதல் ஆதாம் மனித குலத்தை பாவத்தில் தள்ளி இடத்தில் இந்த இயேசு இருக்கின்ற 2ஆம் ஆதாம் நம்மை நீதியில் உயர்த்துகின்றார். தவக்காலம் நம் வாழ்விற்கு ஒரு பாலைவன அனுபவத்தை தருகின்றது. நம் அன்றாட வாழ்வில் நமது உடல், உள்ளம் மற்றும் ஆன்மாவின் சோதனைகளை நினைத்து பார்க்க நம்மை அழைக்கிறது. இயேசு 3 சோதனைகளையும் வெல்வது வெறும் சக்தியால் மற்றும் அற்புதங்களால் அல்ல, மாறாக இறை வார்த்தையால். இன்று நம் வாழ்வின் சோதனைகளில் இருந்து விடுபட இறை வார்த்தையே சிறந்த மருந்து. உண்டானவர்களை நற்செய்தியில் அழகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணி செய்தனர். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனத்தில் வாசிக்கின்றோம். சோதனைக்கு பிறகு பணிவிடை வருகிறது. போருக்கு பிறகு ஆசீர்வாதம் வருகிறது. கீழ்ப்படிதலுக்கு பிறகு இறை பிரசன்னம் நிறைகின்றது. எனவே உங்கள் உடல் ஆசைப்படும் போது, உங்கள் உள்ளம் சுயநலத்தை விரும்பும் போது, உங்கள் ஆன்மா நம்பிக்கையை இழக்க சோதிக்கப்படும் போது வரப்போகும் உயிர்ப்பை, அதாவது புது வாழ்வை நினைவு கூறுங்கள். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.